Good morning to all the loving parents here. I'm sure all of you all are parents or students. Yeah, and that a warm welcome to you all. As parents, உங்களுக்கு என்ன ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானதா இருக்கும்? உங்க பசங்க நல்லா படிக்கணும், நல்ல காலேஜ்ல போய் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். எஸ் ஆர் நோ? இதுதான் உங்களோட எய்ம். நீங்க ஓடி ஓடியே உழைச்சி சம்பாதிக்கிறதே இந்த ஒரு எய்ம்காக தான். அது எந்த பேரண்டாவும் இருக்கட்டும், ஒரு ஆட்டோ டிரைவராகவும் இருக்கட்டும், ஒரு ஹை பிசினஸ் மேக்னெட்டாகவும் இருக்கட்டும், அடி மனசுல இதுதான் அவங்களோட எய்மா இருக்கும். இதுதான் உங்க எய்ம். உங்க பசங்க நல்ல லைஃப், நல்ல வேலையில போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், இதுதான் எய்ம்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்க பசங்களுக்கு நீங்க பண்ணுறீங்களா? That is the question, $1,000,000 question that every parent here needs to sit and think. What are you people doing? Chasing marks? Marks, then college mudinja, admissions mudinja, yes, they get a degree. What happens later? Degree வச்சிட்டு இருக்காங்க கையில, ஆனா வேலை இல்லை. ஏன் பேரண்ட்ஸ்? இதுக்கு தானே நீங்க எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டீங்க. டிகிரி வாங்கிட்டான், ஆனா வேலை கிடைக்கல. ஏன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. நீ படிச்ச, வேலை கிடைக்கல, ஏன் வேலை கிடைக்கல, போய் இது பண்ண. There's so much of pressure. So what happens? The reality is, as a HR consultant myself, I am telling you, 58% marketல 58% of the jobs கரெக்ட் ஓப்பனிங்ஸ், ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதுக்கு கரெக்டான ஸ்கில்டு பீப்புள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி டுடே. ஜாப் மார்க்கெட்ல 58% ஆஃப் த கம்பெனிஸ்ல வேகன்சிஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, இங்க வேலை இருக்கு, ஆனா இவங்களால இந்த வேலையில போய் சேர முடியல. There is a gap. What is that gap? That is the $1,000,000 question that I'm going to answer. Why these people are not able to get into the job? Even if they get into the job, they are not able to sustain, survive and grow there. See, உங்க பையனுக்கு ஈஸியா ரெக்கமெண்டேஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு மூலியமா ஒரு வேலையில நீங்க சேர்த்துடுவீங்க. ஆனா 6 மாசத்துல அவன் வேலையை விட்டுட்டு வரான். ஒரு வருஷத்துல, அப்பா எனக்கு வேலை பிடிக்கலப்பா, கம்பெனி சரியில்லை, பாஸ் ரொம்ப மோசடு, டாக்ஸிக் என்விரான்மெண்ட், எனக்கு இது பிடிக்கல, வேலை சரியில்லை, நான் படிச்ச படிப்புக்கும் நான் பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டாவது அவங்க வெளியில வந்துடுறாங்க. In short, they are not able to sustain, survive and grow in this career. And that is because there is a missing syllabus that nobody ever taught them. No school, no college taught them. And parents, I'm not going to talk about the routine leadership skill, communication, problem solving. No. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது வேற விஷயம். ஓகே. But today what is happening? 26-year-olds, 27-year-old is coming and sitting in front of me and telling, ma'am, எனக்கு என்ன வேலையில போகணும்னு தெரியல, என்ன கெரியர் நான் எடுத்துக்கணும்னு தெரியல, மேற்கொண்டு என் லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா நம்ம அடிமட்டத்துல இந்த ஹை ஸ்கூல்லேருந்து இந்த பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். பஸ் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ படி, கெரியரை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். கெரியரை பத்தி யோசிச்சாதான் உன்னை இப்போலேருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் மிஸ் அவுட். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ போன்னு சொல்லி சடன்லி யூ ட்ரீட் தெம் லைக் அடல்ட்ஸ். ஓகே. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஆல் 5 skills that every student needs to develop from their school days. And when I say school days, ideally it will be from 5th standard, 6th standard. 5th வரைக்கும் இல்லைன்னா கூட 6th அப்புறம் கண்டிப்பா இந்த ஸ்கில்ஸ் சில்ட்ரன் கிட்ட as parents நீங்க தான் டெவலப் பண்ண வைக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் என்னோட ஃபேவரட் ஸ்கில் என்னன்னா டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டி. இன்னைக்கு எவ்வளோ பீப்புளால 30 வயசாகட்டும், 35 வயசாகட்டும், இண்டிபெண்டா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அவங்களால. ஏதாவது என்ன எடுக்கணும்னா அப்பாவை கேட்கணும், இல்லைன்னா அம்மாவை கேட்கணும், இல்லைன்னா ஹஸ்பண்டை கேட்கணும், ஒய்ஃபை கேட்கணும்.
ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க ஒரு லேடி. ஓகே, எல்லாம் செட் ஆயாச்சு, சேலரி எல்லாம் பேசியாச்சு. ஓகே மேம், ஸோ வென் எப்பல இருந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டா, மேம் ஒரு வார்த்தை எங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டுடுறேன் மேம் அப்படிம்பாங்க. அப்ப நான் கேட்பேன், உங்ககிட்ட வேலை பண்ண போறது நீங்களா உங்க ஹஸ்பண்டா? நீங்க வந்திருக்கீங்க இன்டர்வியூல, உங்களுக்கு ஜாப் ரெக்குவயர்மெண்ட் தெரியும், நீங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணிருக்கீங்க, சேலரி நீங்க வாங்க போறீங்க, இதுதான் ஒர்க் என்விரான்மெண்ட், நீங்க பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் நோன்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்களா? Because at that stage, they were never taught to take decisions when they were children. ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதுலேருந்து இருக்கட்டும், அம்மா இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கட்டும்னு கேட்டா அம்மா சொல்லுவாங்க, இந்த ப்ளூ கலர் போடு, இது நல்லா இருக்கு சுடிதாரு. அந்த குழந்தை ஒரு ஒயிட் கலர் எடுத்தா இது நல்லா இல்லை, இந்த இடத்துக்கு இது வேண்டாம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் பிளேஸ் யூ டோன்ட் அலவ் யுவர் சில்ட்ரன் டு டேக் டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் பண்ணணும், குழந்தை ஓடி வருது, ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கம்மா, ப்ராஜெக்ட் பண்ணணுமா. Immediately as parents you become very excited. ஓ, இது டாபிக்கா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நீ கவலையே படாத கண்ணா, இந்த ப்ராஜெக்டை நம்ம கட்டி கொடுக்குற பாரு, இதுதான் பெஸ்டா இருக்கும், எல்லாரும் உன்னை கை தட்டுவாங்க. You will sit and do the project for them. You will brainstorm them. You will come up with idea. அந்த குழந்தை ஒரு பாயிண்ட், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணு, மிஸ் வெரி குட் சொல்லுவாங்க, உனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். அந்த இடத்துல 6th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ அந்த சைல்டு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனா, ஓகே நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது தப்பாதான் ஆகும், அம்மா சொன்னதா அது கரெக்ட், அம்மாவே பண்ணட்டும். slowly what happens, he starts asking mother and father for everything. அம்மா நான் இது பண்ணிட்டா, வேணாம் சொன்னாங்கன்னா ஓகே. ஹோட்டல் போறாங்க, ஒரு இது என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறாங்க, பையன் ஒரு டிஷ் சொல்றான், உடனே மதர் will say, ஏய் இங்க அதெல்லாம் நல்லா இருக்காதுடா, இது சாப்பிடுடா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அந்த மனசுக்குள்ள நீங்க என்ன ஒரு போடுறீங்கன்னா, யூ கான்ட் டேக் அ டெசிஷன் ஆன் யுவர் ஓன், யூ நீட் சம்ஒன் டு டிசைட் ஃபார் யூ. இது எங்க போய் முடியும்னா, கல்யாணத்துல ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட அவனால அந்த டெசிஷன் எடுக்க முடியாது. ஆமா நீங்க சொன்னா ஓகேமா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. அது அடக்கம் இல்ல, பிளேம் கேம். நாளைக்கு தப்பா இருந்துச்சா, நீ பார்த்த பொண்ணு தானே, எப்படி இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு அங்க போய் முடியாது. இந்த இடத்துல நீங்க பண்ற மிஸ்டேக். ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ், childhood days they teach your children to take decisions. It is okay if it is wrong. என்ன ஆக போறது, இது தப்புன்னு தெரிஞ்சா அடுத்த வாட்டி அப்போதான் அவங்களால கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், அப்போதான் அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓ, ப்ரீவியஸ்லி நம்ம தப்பு பண்ணினோம், இந்த தடவை நம்ம அதை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு they will move forward. So decision making skills need to be developed from their primary school days. This is a very very important. வீட்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன சின்ன decisions let them take. அது தப்பானாலும் பரவாயில்ல, just go with the flow. It's okay. It is not a blunder. They are making mistake, that's all. It's not a blunder. Blunder is irreversible. Mistakes can be changed and they can still move forward. There is always a space for correction. The second important skill that every child needs to develop is tolerating discomfort. Yes, tolerating discomfort. நானும் உங்க சைல்டை உங்க குழந்தைய கஷ்டப்படுத்தணும், லேபர் ஹார்ட்ஷிப்ல போடணும்னு சொல்லல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கறது. பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, என் பையனை நான் எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டேன், என் பொண்ணை நான் ராணி மாதிரி வளர்த்துருக்கேன், அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. Guys, வாழ்க்கை அப்படி கிடையாது. வாழ்க்கை is not a chapter 7 or chapter 10 in the notebook where everything is, pre-planned, pre-decided. This is the portion சொல்லிட்டு வாழ்க்கையில அவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் வாழ்க்கை கொடுக்குற அடி அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் சைல்ட் டு ஃபேஸ் டிஸ்கம்ஃபர்ட். சின்ன சின்ன விஷயம், ஏர்போர்ட்ல ஹாலிடேக்கு போறீங்க, பெரிய கியூ இருக்கு, யுவர் சைல்ட் பிகம் சோ ரெஸ்ட்லெஸ், இவ்வளோ பெரிய கியூ இருக்குமா, எல்லாம் நிற்க முடியாதுமா, ஏதாவது பண்ணுமா. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, சார் சார் ப்ளீஸ், ரொம்ப என் பையனால் முடியல, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பொய் சொல்லி யூ ட்ரை டு கட் த கியூ அண்ட் தென் கெட் இட். So what the child understands, it is okay, I need not worry. He does not follow the process. பசிக்குது வந்தோடனே 2 minutes சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்குள்ள போறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா, அம்மா சாப்பாடு சரியா இல்லையா போ அப்படின்னு கத்துவாங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. What they fail to understand is life is not a 2 minutes noodles.
லைஃப்ல there is something called process. அந்த ப்ராசஸை நீ அண்டர்கோ பண்ணினா தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். சாப்பாடு சமையல் குக்கானா தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னா யூ நீட் டு வெயிட், யூ நீட் டு அண்டர்கோ தட். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலன்னா உடனே பேப்பர் போட்டுடுவாங்க. ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலன்னா உடனே பேப்பர் போட்டுடுறது. நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன், பேப்பர் கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. இது ஏன் அவங்க இந்த நடக்கிறதுனா, when they were children they were not taught to be tolerant to discomfort. கிளாஸ்க்கு போறாங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள், கிட்டார் கிளாஸ் 2 நாள் போனா பேரண்ட்ஸ், இது ரெகுலரா பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட், நான் ஒன்னும் மேக்கப் பண்ணல. எவ்ரிடே கவுன்சிலிங்ல ஐயர்ஸ், ஏன் மேம் எந்த கிளாஸ்லயும் போடல அவனை அப்படின்னு கேட்டா, மேம் எல்லா கிளாஸ்லயும் போட்டேன் மேம், கிட்டார் கிளாஸ்ல போட்டேன் 2 நாள் போயிட்டு வந்துட்டான், பிடிக்கலன்னு சொல்றான். கோடிங் கிளாஸ்ல போனா எனக்கு அந்த புரியவே இல்லைன்னு சொல்றான். இந்த கிளாஸ்ல போட்டா 3 நாள்ல வந்துட்டான். அண்ட் யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். அதனால வேணாண்டான்னு நிறுத்திட்டேன். ஒரு கிளாஸ்ல போட்டா அவன் ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்குறான், நிறுத்திடுறேன். நான் கேக்குறேன், why you are நிறுத்துறீங்க? make the child understand. கண்ணா 2 நாள் தானே ஆகுது, இதோ ஒரு 10 வாரம் 10 நாள் போ. எந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு? sit and talk to the children. what is the discomfort you're feeling? புரியலையா? அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணு. அதையும் மீதி புரியலன்னா then we think about it. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல பாரு, ஒரு 10 நாள் போ, எந்த சிச்சுவேஷன், எதை பிடிக்கலன்னு பாரு, அதை உன்னால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாரு. even before trying, when the child comes back 2 நாள்ல எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னும் போது, don't fall for it. don't take decisions for him there and decide, oh என் பையன் பிடிக்கலன்னு சொன்னா நான் உனக்கு பிடிக்காதது ஒண்ணுமே பண்ண வைக்க கூடாது. no, இந்த மாதிரி பண்ண சில்ட்ரன் தான் they will not be able to face failures. எது ஒண்ணு பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல they are not able to handle it. So the first is decision making, and the second is helping your child to tolerate discomfort. It could be anything. ஒரு நாள் டிரைவர் இல்லையா, பரவாயில்ல, பஸ்ல போ, ஒன்னும் ஆக போறது இல்ல. மழை பெய்யறதுமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்மாம்பா, மழை பெஞ்சா என்ன கரைஞ்சு போயிடுவியா, let them go. ஏன் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றீங்க நீங்க உங்க சில்ட்ரனை? that is the biggest mistake. இன்னைக்கு நீங்க குழந்தை நினைச்சு ப்ரொடெக்ட் பண்றதுதான் கார்பரேட் வேர்ல்டுல போய் அவங்க அடி வாங்குறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். The third and very important skill again that every parent need to understand is make your child to spot opportunities. Make your child to spot opportunities. There is a saying, opportunity knocks only once. That's a myth. If you keep your eyes and ears open, you will realize every day, every minute, we have opportunities. We are filled with opportunities. We need to teach our children to grab those opportunities and move forward. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 23 வயசு பையன், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், சம் கிராஜுவேட்னே வச்சுக்கலாம், ஒரு பிடெக் கிராஜுவேட் பையன் கவுன்சிலிங்க்கு வரான். ஓகே, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கன்னா, எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, மேம் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் மேம், அது வந்து ஃபைனல் இயர்ல பண்ண சொன்னாங்க. I just look at him and say, ஒரு இன்டர்ன்ஷிப் தானா, ஒரு ப்ராஜெக்ட் தானா, அது வந்து கம்பல்சரி காலேஜ் பார்ட் ஆஃப் தி சிலபஸ் நீங்க பண்ணணும். பட் அதை தவிர ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? மேம் சொல்லவே இல்லை மேம், யாரும் சொல்லல, காலேஜ்ல சொல்லவே இல்லை எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு. காலேஜ்ல எப்படி சொல்லுவாங்க தம்பி? காலேஜ்ல எல்லாரும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொன்னா அப்ப யார் கிளாஸ்ல உட்காருவாங்க? எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றங்கிற பேர்ல பினிக்ஸ் மால்லையும் மெரினா பீச்லயும் தான் சுத்திட்டு இருப்பீங்க நீங்க. So explicitly, college cannot say, பசங்களா நீ கிளாஸ் வரலன்னா பரவாயில்ல, படிக்கலன்னா பரவாயில்ல, go do internships. No college will say that. But you need to keep your eyes and ears open. You need to see, okay, நான் இங்க வந்தாச்சு, இங்கேருந்து where should I go? இங்கேருந்து நான் அடுத்த லெவல் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ்ல நீங்களே சொல்லுங்க, அது எந்த காலேஜா இருக்கட்டும், I don't want to take out the names. Let it be the best college or let it be the worst college. 30 children, 100 children are there. But there is always that one student who is able to get that job into the top MNCs and move forward in his life. அதே பையன் தான் உங்க பையனோட ஃப்ரெண்டு தான்,
5 வருஷம் கழிச்சு பார்த்தா, அவன் ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போயிட்டான். டேய் உன் கூட படிச்சவன் தானடா! அவன் எப்படிடா அவ்ளோ பெரிய கம்பெனில வேலை கிடைச்சது அவனுக்கு? அவன் எப்படிடா அந்த பொசிஷனுக்கு போனான்னு இவன் என்ன சொல்லுவான்? உங்க பையன், "அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதும்மா." அவன் என்ன பண்ணினான்னா, அவன் கொஞ்சம் உஷாராயிட்டான். ஓகே, இந்த காலேஜ்ல படிக்கிறதுனால, ஒரு டிகிரி வாங்குறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த டிகிரி கூட நான் என்ன பண்ணணும்? He became aware. He started asking around. He started talking to his seniors. He started talking to his professors, maybe career counselors like me. And then he understood what he needs is practical experience. He needs internships. He needs industrial experience. He needs to do projects. நிறைய படிக்கணும், புக்கை தவிர படிக்கணும், சர்டிபிகேஷன் கோர்சஸ் பண்ணணும். அவன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். ஆட்டோமேட்டிக்கா டாப் கம்பெனிஸ் ஹயர்ட் ஹிம். அவன் பாதை தனி பாதை, அவனுக்குன்னு ஒரு பாதை கிரியேட் பண்ணி அவன் அங்க போயிட்டான். He saw the opportunity at every stage, in every year, to every person he spoke to. That is the difference. And this is something we need to train. இது எப்போ ஆச்சுன்னா, அந்த பையன் ஸ்கூல்ல இருக்கும் போதே, ஹை ஸ்கூல்ல இருக்கும் போதே, he took part in a lot of extracurricular events. He went outside his comfort zone. வெறும் ஸ்கூல்ல இருந்து வரான், படிக்கிறான், ஸ்கூலுக்கு போறான், திருப்பியும் காலேஜ்க்கு போறான், வீட்டுக்கு வரான். இப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது they don't know that they need to go beyond their comfort zone. It is high time they started looking beyond marks and academics. இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்ன சொல்லி குழந்தைகளை வளர்க்குறோம்? படிடா, முதல்ல மார்க் வரட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லா கிளாஸ். சம்மர் ஆனா கிளாஸ்ல சேர்க்கிறீங்க, ஸ்கூல் திறந்ததுன்னா எல்லா கிளாஸையும் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. போர்டு எக்ஸாம்னா போச்சு. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன். 8th வரைக்கும் பசங்க எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லயும் போறாங்க. 9th எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் போர்டு எக்ஸாம். இப்போல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பி. பேரண்ட்ஸ், ட்ரூத் இஸ், உங்க பசங்க இன்டர்வியூக்கு போகும்போது எந்த கம்பெனியும் உங்க பசங்களோட மார்க்ஸ் கேட்க போறது கிடையாது. அவன் 79 வாங்கினாலும் பரவாயில்ல, 89 வாங்கினாலும் பரவாயில்ல, 65 வாங்கினாலும் பரவாயில்ல. உனக்கு நான் வேலை கொடுக்கணும்னா உன்கிட்ட என்ன திறமை இருக்கு? நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தியானா என்ன வேலை உனக்கு தெரியும்? இதைதான் கேட்பாங்க. This we call skill development. And when the skill development happens in the right அவங்களோட கோர்ஸ்க்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்போது definitely they will become employable ready. Definitely they will get the job of their dreams. So allow your children to do a lot of extracurricular activities beyond academics. And they will not know how to grab opportunities and keep moving forward. And the next very important skill that every child needs to develop is self-management. Yes, parents, it is not time management. It is self-management. டைம் மேனேஜ்மெண்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அது எப்போ வரும்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது, 4-5 ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது தான் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அது வேற. செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது, do your children know to take care of themselves? That is a $1 million question you need to ask yourself. As parents, today you are there, you can take care of your child. நாளைக்கு நீங்க இல்லைன்னா உங்க பொண்ணால உங்க பையனால இந்த உலகத்துல தனியா வாழ முடியுமா? தனியா இல்லாட்டாலும் ஃபேமிலி will be there, but அவங்களால பார்த்துக்க முடியுமா? That is the $1 million question you need to ask. Why? Because until school days, 12th வரைக்கும், they are in a structured environment. பெல் அடிச்சா படிக்கணும், பெல் அடிச்சா சாப்பிடணும், பெல் அடிச்சா விளையாடணும், பெல் அடிச்சா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வந்தா டைம் ஆனா டியூஷனுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட். டைம் டேபிள் வரும், அந்த பிரிஸ்கிரைப் டேட்ல போகணும், படிக்கணும், இதுதான் போர்ஷன்ஸ், போகணும், எக்ஸாம் எழுதணும், வரணும். So they are in a structured environment 12th வரைக்கும், 17 years வரைக்கும். Suddenly காலேஜ் போகும்போது அவுத்து விட்ட கழுத. ஒன்னு கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல உட்கார்னாலும் பரவாயில்ல, நீ படிச்சா பரவாயில்ல, நீ படிக்கலன்னா பரவாயில்ல, என்ன வேணா பண்ணு, பிகாஸ் நவ் யூர் an adult. டேய் உனக்கு வயசாயிடுச்சுடா, நீ டிசைட் பண்ணுடான்னு. சடன்லி யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங் யுவர் சில்ட்ரன் லைக் adults.
when this new found freedom comes, புதுசா ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கும் போது கை கால் புரியாம ஆடுறாங்க. அப்போதான் இந்த ஃப்ரீடம் மேக்சிமம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஏன் என்ஜாய் பண்ணணும்? காலேஜ் நீ படிக்க போற, உன் கெரியரை பில்ட் பண்ண போற, என்ஜாய் பண்ண போல. ஆனா 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போனா காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணணும், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்கள கட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படி படி படி, மார்க்ஸ் மார்க்ஸ் மார்க்ஸ், பெல் அடிச்சா சோறு, பெல் அடிச்சா எக்ஸாம்ஸ், பெல் அடிச்சா ஸ்கூல், இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்கள கட்டி போட்டு சடனா நீங்க அவங்கள காலேஜ் என்விரான்மெண்ட்ல அவுத்து விட்டு ஓடுடா ராஜா அப்படின்னு சொல்லும் போது இட் பிகம்ஸ் டூ மச் ஃபார் தெம். அப்போதான் அவங்க அவங்களையே அவங்களால கட்டுப்படுத்த முடியல, அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. and they spent all 3 years of their college enjoying. பாஸ் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க, அது போறது இல்லை. ஏன்னா அவங்க லேர்னிங் அபிலிட்டி ஹையா இருக்கும். கடைசி நிமிஷத்துல மகப் பண்ணி கூட பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணதோ டிகிரி வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவங்களையே அவங்களால அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியறதில்லை. So self-discipline also we call it. More than that, they need to know how to handle themselves. Phone இருக்கு எல்லார்கிட்டயும், ஆனா எவ்வளவு பேர் அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றாங்க? That is very very important. ஓகே, 5 நிமிஷம் படிக்கிறான், 25 நிமிஷம் அவன் மொபைல்ல ஸ்கிரீன் டைம்ல இருக்கான், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். He should know what is important for him. அம்மா சொல்லக்கூடாது, டேய் படிடா, இவ்வளவு நேரம் போன்ல இருக்க. அவனுக்கா தெரியணும் படிக்கிறது அவனோட டியூட்டி. படிப்பை தவிரதான் நான் போனை பார்க்கணும், படிப்பை தவிரதான் நான் விளையாட போகணும். மதர்ஸ் ஷுட் நாட் சே. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது, நான் விளையாட போறான்னா ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு ஆஸ்க் தம் தட் क्वेश्चन. சரி கண்ணா, இப்ப விளையாட போறியே, எவ்வளவு ஹோம்ஒர்க் இருக்கு தெரியுமா உனக்கு? அம்மா கிட்ட சொல்லு பார்க்கலாம். அவன் சொல்லுவான், நான் சயின்ஸ்ல இருக்குமா, மேத்ஸ்ல இவ்வளவு பண்ணணுமா, அதுக்கப்புறம் தமிழ் படிக்கணுமா, 3 ஹோம்ஒர்க் தான்மா, நான் விளையாட போயிட்டு வந்து பண்றேன்மா அப்படிமாங்க. ஆஸ்க் அகெயின், ப்ரோப் தெம், ஆஸ்க் தெம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். சரி கண்ணா, இந்த சயின்ஸ் பண்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகுமா, இந்த மேத்ஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour ஆகுமா, 10 sums 1.5 hours, இந்த தமிழ் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour 2 hours. இப்போ டைம் 5 o'clock. நீ 5 to 7 எவ்வளவு நேரம் விளையாட போற? 2 hours விளையாட போற. அப்போ நீ 7க்கு வந்தியானா 7:30 உட்காந்தியானா 9:30க்கு முடிச்சிடுவியா தம்பி? 10 o'clock குள்ள முடிச்சிடுவியா தம்பி? உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் யோசிப்பான். இல்லம்மா, நான் 6 o'clock வந்துடுறேம்மா. இல்லைன்னா சீக்கிரம் வா, நான் விளையாட போகாதேன்னு சொல்லல. டைம் பண்ணு. There you teach them how they need to do it. That way what happens, they start getting responsibility, commitment பண்ணுவாங்க. சரிம்மா, நான் 6 மணிக்கு வரேம்மா, 8 மணிக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிக்கிறேம்மா. முடிக்கலைன்னா தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஜஸ்ட் ஒரு லுக்கு கொடுக்க போறோம், ஒரு முறைங்க போறோம். உங்க லுக்கிலேயே அவன் அதிரணும். ஐயோ, அம்மா கிட்ட சொன்னோம், நம்ம வார்த்தையை கீப் அப் பண்ணல, ஆனாலும் அம்மா நம்மள திட்டல. ஒரு வாட்டி திட்ட மாட்டீங்க, 2வது வாட்டி திட்ட மாட்டீங்க, முறைச்சிட்டு பேசாம போவீங்க. 3rd டைம் சம்வேர் அவனுக்குள்ள உறுத்தம். ஐயோ, நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம், நம்ம சொல்லிட்டு நம்ம வார்த்தையை கீப் அப் பண்ணல, அப்ப கூட அம்மா நம்மள திட்ட மாட்டேங்கிறாங்க. அம்மா ரொம்ப பொறுமையா இருக்காங்க, எப்ப அம்மா கோவம் வெளியில வரும் தெரியாது. அடுத்த தடவை கரெக்டா அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க பசங்க அவங்களாவே வாலண்டியரா எப்ப படிக்க உட்காராங்களோ, trust me parents, that day sky is the limit for them. நீங்க அவங்கள படி படி படின்னு சொல்ற வரைக்கும் 60 வயசுலயும் you have to take care of your children. So you need to decide whether you want to make your child independent or you need to be helicopter parents for them till they retire, not you retire. Parents க்கு retirement age கிடையாது. That is the reality. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும்னா நீங்க சீக்கிரம் உங்க சில்ட்ரனை இண்டிபெண்டன்ட் ஆக்கணும். That should be your goal. இண்டிபெண்டன்ஸ்னா ஊரை சுத்தணும், தனியா வெளியில போகணும்னு சொல்லல. அவங்க ஒர்க்க அவங்களே பண்ணிக்கணும், அவங்களே அயன் பண்ணும் அவங்க ட்ரெஸ்ஸை, அவங்களே ஹோம் முடிச்சுட்டு பேக்ல எல்லாம் அடுக்கி வைக்கணும். அடுத்த நாளைக்கு, அடுத்த வாரம் எக்ஸாம் வருதுன்னு தெரியும்னா அவங்களே அவங்க பென்சில் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும். இந்த மாதிரி சிம்பிள் விஷயத்திலேயே நீங்க அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா, by the time they become to high school students, they will become very responsible children. And this I'm telling you out of experience. I have given students these activities. I have counseled parents. This is the way you need to handle them. And end of 12th standard,
I have seen parents coming and saying amazing stories. என்னோட பையன் எப்படி இருந்தா இப்படி ஆவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நான் சொல்றதெல்லாம் இட் இஸ் நாட் சம்திங் இம்பாசிபிள், it is doable. Yes, it is difficult, but it is doable. You as parents need to take the first step. That is very, very important. The last and most important skill that next I'm going to tell is adaptability to changes. Tell me, parents, how much your child is ready to adapt themselves to the ever-changing environment. உங்களுக்கு சக்சஸோட ஃபார்முலா என்ன? படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அந்த வேலையில க்ரோ ஆகணும். உங்க பேரண்ட்ஸோ நீங்க என்ன பார்க்கணும், ஒரே ஜாப்ல இருந்துப்பீங்க, அதுலயே 10 வருஷம் ஒர்க் பண்ணிருப்பீங்க, 20 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க, ஒண்ணுல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளில வருவீங்க, இல்ல அந்த கம்பெனிலேயே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வருவீங்க. பட் டுடே people are changing jobs like every 6 months, every 1 year. They are called job hoppers. Why? Because they cannot adapt to the changing environment. They cannot adapt to the company culture. I had a typical case, I will tell you. Okay, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருந்தார். அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, நல்ல கம்பெனி, அதே ஜாப் தான், ஒர்க் ப்ரொஃபைல் அதே தான், பட் வேற கம்பெனி. ஸோ 4 இயர்ஸா ஒரு கம்பெனில அதே ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி என்ஜாய்ட் இட் லைக் எனிதிங். பட் இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாரு, அதே ஜாப் தான், பட் வேற கம்பெனி, ஹையர் சேலரி, பட் சம்ஹவ் ஹி இஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய். ஹி ஃபீல்ஸ் ஹி இஸ் சேச்சுரேட்டட் அண்ட் ஹி வாண்டட் கெரியர் கவுன்சிலிங் ஃபார் சேஞ்சிங் த ஜாப். அதுக்காக என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருந்தார். Then I did the assessment. I found out அவரோட innate ability, personalityக்கும் அவர் பண்ற வேலைக்கும் பொருத்தம் நிறைய இருக்கு. In fact, that's a perfect job for him. And yes, skills also he has. Of course, a little more skills he needs to develop. But his problem was, 4 வருஷமா நான் பண்ற அதே வேலையை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்னால இதே வேலையை திருப்பி பண்ண முடியல, நான் சேச்சுரேட் ஆயிட்டேனா? That was the question. But it was no. After the deep discussion with him, I told him, boss, it is not that. You are not able to adapt to the new environment. Because உன்னோட மைண்ட், நீ 4 வருஷமா ஒரே கம்பெனியில ஒர்க் பண்ணதுனால உன் மைண்ட் கான்ஸ்டன்டா கம்பேர் பண்ணிட்டே இருக்கு. சரி, அந்த கம்பெனில இப்படி இருக்கும், டீ டைம்ல ஜாலியா ப்ளே, இந்த கம்பெனில அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கேட்டா, ஹீஸ் சேயிங், ஓ புது கம்பெனி இல்லை, ஸோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் மெயின்டைன் மை, நான் சீனியர் லீடு, ஸோ ஐ வாண்டட் டு மெயின்டைன் மை பொசிஷன். ஸோ நான் வந்து டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் ஜாஸ்தி பேச மாட்டேன். ஐ டோ ஹீ செட், எனக்கு இந்த காசிப் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், எனக்கு இந்த காசிப்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் ஆஃபீஸ்ல கேபின்ல உட்காருவேன், என் கேபின் தான் சாப்பிடுவேன், அப்பப்போ ஹாய் பாய் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஐ டோன்ட் கெட் இன்வால்வ். Again, friends illa, unless and until you don't have that rapport with your colleagues, you're not going to enjoy the workplace. He's in the right job, he's in the right career, but somewhere he is refusing to adapt. And the mind vandu, it is refusing to adapt to the new environment, to the changes. That is where he realized I gave him certain hobbies to do. I made him understand it is just in the mindset. நீங்க எவ்வளவு வருஷமா படிப்பை முடிச்சுட்டு உடனே that was his first job. அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்லயே நீங்க ரொம்ப நாள் இருந்ததுனால இப்போ உங்களால அந்த புது கம்பெனிக்கு அடாப்ட் பண்ண முடியல. Then we started working on his mindset. We started changing his routine, life, hobbies, personal lifestyle routines, as well as corporate life. And today he sent me a message 2 days back. He's got a promotion. He's enjoying his work. And he's developed 3 hobbies, which he's very happy. And he's coming all the way from Bangalore to meet me tomorrow just to thank me. So adaptability is so important. And idu ye varlana, when in the counseling he was able to relate it. Chinnadilende or safe zone. School la maatanona venda bayo. அடுத்த ஸ்கூல் போயிட்டு அது அதோட பஸ் ஸ்டாண்ட் தானே, இதே ஸ்கூல்ல இருக்கலாம், பரவாயில்ல. ஏதாவது ஒரு டியூஷன், அதே டியூஷன் வேற, புது டியூஷன் போனா என்ன பண்ணுறது? They were not allowed to explore, they were not allowed to change to the environment. எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு சேஃபா கொண்டு போயிட்டு பையனை கொண்டு வருது. வீட்டு பக்கத்திலேயே காலேஜ், தம்பி நீ அவ்வளவு தூரம் எல்லாம் காலேஜ் போவானா, வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜே படி.
ஸோ இந்த மாதிரி இப்போ நீ வந்து மெட்ரோல பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், அப்பா உனக்கு கார் வாங்கி தர சொல்றேன், நீ கார்ல போயிட்டு வா. சொகுசா உங்க பசங்களை அப்படி பண்ணும்போது they are not able to change to the environment, they are not able to adapt to the changing environment. Today what the world is changing at a very fast pace. நீங்களே பாருங்க, உங்களோட ஏஜ்ல இருந்தே சொல்றேன், உங்க காலத்துல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மொபைல் வந்து குட்டி பட்டன் மொபைலா இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்ஸ் ஆச்சு. Today we are using AI technology. So much of development, evolution, and all those people who did not adapt to these changes are left behind. I know many people 20 years 30 years ஒர்க் பண்ணாங்க, ஆனா டெக்னாலஜி டேக் ஓவர் பண்ணும்போது அந்த ஸ்பீடுக்கு அவங்களால படிக்க முடியல, அடாப்ட் பண்ண முடியல, and they all had to be laid off. Today if they're all laid off, they are jobless 40k மேல. That is because somewhere they are not able to adapt, and then they put the blame on the company. Toxic environment, கொடுமையான பாஸ் சரியில்லை, பீப்புள் சரியில்லை, இந்த கம்பெனி சரியில்லை, எம்என்சி கம்பெனி தான் பேரு, ஆனா அவங்க கிட்ட கல்ச்சரே இல்லை. நீ அங்க வேலைக்கு போறியா, கல்ச்சர் என்விரான்மெண்ட் அதெல்லாம் பார்க்க போறியா? நீ பாட்டுக்கு போய் உங்க ஒர்க்கை நீ என்ஜாய் பண்ணும்போது you will not be bothered about all that. When you enjoy your work, when you have the right skills, when you're adapted to the situation, you will adapt, you will understand what your boss is expecting from you, and you will change according to that. When this adaptability doesn't happen at a young age, 25 26 kapro, your mind is not ready to adapt. The mind is fully grown, the brain is fully grown. In the 10 years to 16 years, this is what we call in psychology the formative period. This time the brain of the child absorbs best, learns best, and இந்த டைம்ல தான் நீங்க அந்த குழந்தைக்கு நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும். மார்க்ஸ் முக்கியமே இல்லை. அவன் 7th ஸ்டாண்டர்ட்ல 40 வாங்கினாலும் பரவாயில்ல, 50 வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பேசிக் ஸ்கில்ஸ் நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவன் ஒர்க் பிளேஸ்ல டாப்பர் ஆயிடுவான். அடுத்த ப்ரமோஷன் வந்துட்டு டீம் லீட்ல இருந்து சிஇஓ ஆஃப் த கம்பெனி வரைக்கும் போவான். So parents, I will repeat all the 5 skills, must skills, that every parent should start inculcating right from school days. If not school days, at least from high school days. உங்க பையன் டீனேஜ் பையனோ பொண்ணோ டீனேஜ் டைம்ல கண்டிப்பா இதை நீங்க இன்கல்கேட் பண்ணியே ஆகணும். The first is decision making. You can please make a note of it. Second is adapting, tolerating discomfort. Third is ability to spot opportunities, keeping their eyes and ears open for opportunities. Opportunities are plenty every day. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏதாவது புதுசா அவன் பண்ணலாம், பரவாயில்ல. ஒரு காம்படிஷன் தோத்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் போகவே மாட்டான் அந்த காம்படிஷனுக்கு. அம்மா எனக்கு இது வராதுமா அப்படின்னுடுவான். Push them a little. So what கண்ணா, இந்த காம்படிஷன் தான், அடுத்ததை நீ சூப்பரா பண்ணுவ, there's always another chance. You need to push the child, you need to talk to them, and you need to push them. Next is self-management, learning to handle themselves. And last is adaptability to changes, to the changing environment, to the people around them, to the society in which they are living. Today they are very comfortable in living in Chennai. What if they get married and go somewhere else to the north? Then, or what if they get job, especially job? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான், சென்னையில இருந்து நார்த்துக்கு போனாங்கன்னா அவங்களால சர்வைவ் பண்ண முடியல. ஒரே வருஷம் 2 வருஷம் திருப்பி வந்துடுறாங்க, வேற விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்க்கு அவங்களால அடாப்ட் பண்ண முடியல, அந்த பீப்புள் கிட்ட அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. So that is very very, so நீங்க ஒர்க் பண்ணறதே உங்க பையனை நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்கணும். அந்த வேலை நார்த்ல இருந்து அவனால அடாப்ட் பண்ண முடியாம அவன் வேலையை விட்டுட்டு திருப்பி வரும்போது வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்ஸை சேஸ் பண்ணாம, அகாடமிக்ஸை சேஸ் பண்ணாம உங்க பசங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்கணும். And that should start from high school days. This is my humble request to all the parents. And with this, I conclude my session.